வணக்கம். இன்று ராமர் பட்டாபிஷேகம் எவ்வாறு நடந்தது என்பதை பற்றி காண்போம். அதிகாலையின் அற்புதம் திவ்யமாக இருக்கிறது. மதுரமான இசையாலும் கருவிகளின் ஒளிகளாலும் தங்க ஆபரணங்கள் அணிந்த பெண்களின் நடனங்களாலும் தாங்கள் எழும்புவதைக் கண்டு நாங்கள் சந்தோஷம் கொள்கிறோம். வானவீதியில் முழுமையான ஒளிக்கிரணங்களுடன் அனைத்து உலகுக்கும் தேஜஸையும் ஆயிலையும் வழங்கிக் கொண்டிருக்கும் நடுப்பகல் சூரியன் போன்று தாங்கள் பட்டாபிஷேகம் பெறும் வைபவத்தோடு சிம்ஹாசனத்தில் இருந்து எங்கள் அனைவருக்கும் அருள்பாலித்து நலம் புரிவதை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி கொள்கிறோம். பூமி உள்ள வரையிலும் தாங்கள் பரிபாலனம் நடத்த வேண்டும் என்பதே எங்களின் பிரார்த்தனை. இவ்வாறாக பரதன் தலை மீது கரங்களை கூப்பி ஸ்ரீராமரிடம் வேண்டுகிறார். முன்பு எனக்கு அரசு தந்து என் தலையை போற்றினாய், அதை அப்படியே உனக்கு தருகிறேன். பரதனின் சரணாகதியை அயோத்தி ராமனும் ஏற்றார். ராம லக்ஷ்மண ஆசனத்தில் அமர்ந்தார். பட்டாபிஷேகத்திற்குரிய பணிவிடைகள் எல்லாம் சீராக தொடங்கின. ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னர்களுக்குடைய அலங்காரம் நடந்தேறியது. சீதாதேவிக்கு தசரத பத்தினிகளே அலங்காரம் செய்தனர். வந்திருக்கும் வானர பெண்களுக்கும் அழகு செய்கிறாள் கௌசல்யை. பட்டாபிஷேக வைபவம் பவித்திரமாக திகழ்ந்தது. வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காச்சியவர், காத்யாயனர், சுயஜ்னர், கௌதமர், விஜயர் ஆகிய 8 மகா ஞானியர்களும் நிகழ்த்திய பட்டாபிஷேகம் இது. எண்மரும் வேத சீர்மையுடன் மந்திரங்களை உச்சாடனம் செய்து ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை மனமிகுந்த திரவியங்கள் கலந்த புண்ணிய தீர்த்தத்தால் நெறிமுறைகளின்படி பட்டாபிஷேகத்தை நிறைவேற்றினார்கள். வானத்தில் திக்பாலர்களும் தேவர்களும் பேருவகை கொள்கிறார்கள். சத்ருக்னர் வெண்குடை பிடித்தார். சுக்ரீவன் வெண் சாமரம் வீசினார். வாயு பகவான் தங்கத் தாமரைகளாலான ஒளி கூடிய மாலைகளையும் 9 ரத்தினம் சேர்ந்து முத்து மாலையையும் கொணர்ந்தார். பூமி செழித்தது. மரங்களில் கனிகள் நிறைந்தது. பசுக்களையும் கன்றுகளையும் தங்க நாணயங்களையும் ஆபரணங்களையும் ஸ்ரீராமர் தானமாக வழங்கினார். சுக்ரீவனுக்கு தங்க மலையையும் அங்கதனுக்கு தங்கத்தோள் வலைகளையும் வழங்கினார். சீதாதேவியிடம் சந்திரன் போன்ற பிரகாசமான முத்து மாலையை வழங்கினார். பிராட்டியும் மணாலனின் விருப்பத்தை ஜாடையால் அறிந்து அம்மாலையை ஹனுமனுக்கு அளித்தாள். விபீஷ்ணர் ஸ்ரீரங்க விமானத்தை வெற்று லங்காபுரி சென்றார். தசரத குமாரனான ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி குடிமக்கள் அனைவரையும் தமது குழந்தைகளாக நினைத்து பரிபாலனம் நடத்தி வந்தார். லக்ஷ்மணனை இளவரசனாக இருக்க கோரினார். லக்ஷ்மணர் இசையவில்லை. பரதனுக்கு இளவரசு பட்டம் நிகழ்ந்தது. சிம்ஹாசனத்தை தாங்கி நிற்கிறான் ஹனுமன். அங்கதன் வாளேந்த, பரதன் வெண்குடை தாங்க, மற்ற 2 சகோதரர்களும் சாமரம் வீச, சீதையின் உவகையோங்க வசிஷ்டர் மகுடம் சூடுகிறார். அஸ்வமேதம், வாஜபேயம் போன்ற யாகங்களை புரிந்து ஸ்ரீராமன் ஆட்சி ராமமயமாகவே இருந்தது. ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ஜெயமங்களம், திவ்யமுக சந்திரனுக்கு சுபமங்களம், தசரத பாலனுக்கு ஜெயமங்களம், கோதண்ட ராமனுக்கு சுபமங்களம், ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம், ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம். ஸ்ரீராம ஜெய ராம ரகுராம மங்களம், ஸ்ரீபந்த ரகுவேர பத கோடி மங்களம், வேகாந்த அனுச்சித்த பதுவேர மங்களம், சாக்ஷாத் பரபிரம்ம ராம ராம மங்களம். வாய்ப்பளித்த அவையோர் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.